நீயே பிரம்மா நீயே கடவுள் என்ற பொருளின் அர்த்தம்? உன்னுடைய உயிர் உன்னுடைய ஆன்மான்னு அர்த்தம். இப்போ முதல்ல நம்ம கோயிலுக்கு போனா எதுக்கு எடுத்த உடனே விநாயகரை வச்சு வழிபடுறாங்க? முதல் தெய்வம்னு அர்த்தம். பரம்பரை சாபம் என்பது உண்மையா? உண்மை. உன் தாய் பரம்பரையே வேணாம், தாய் தகப்பன் சாபம் கொடுத்தாவே அதுவே பழிச்சிடும். அதனால தாய் தகப்பன் சாபம் கொடுக்காத அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். இரிடியம் என்ற பெயரில் பழங்கால கோபுரங்கள் திருடப்படுகிறது உண்மையா? பஞ்சலோகம்னு பேருப்பா அதுக்கு பஞ்சலோகம்னு பேரு. அதில் என்ன இருக்குதுன்னா தங்கம் இருக்குது, செம்பு இருக்குது, பித்தளை இருக்குது, வெள்ளி இருக்குது, ஈயம் இருக்குது. இந்த 5 பொருளும் சேர்ந்தது தான் பஞ்சேந்திரியங்கள் பேர். அதனால் அந்த ஒவ்வொரு கோவில் கோபுரத்துலேயும் ஒவ்வொரு கோவிலினுடைய சிலைகள்லையும் அந்த கோவிலினுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி சில பேர் தங்கத்திலே செய்திருப்பாங்க சிலையை, சில பேர் இந்த 5 பஞ்சபூதத்தில் செய்திருப்பாங்க. இது 5 சேர்ந்தது. இதை எதுக்கு திருடி போகிறோன்னா அதை எடுத்துன்னு போய் உருக்கி உடச்சான்னாக்கா தங்கம் தனியாக வரும், பித்தளை தனியாக போகும், செம்பு தனியாக போகும். அதை எடுத்து விற்று பொழைப்பு தூண்டுருவானுங்க. கோவிலில் திருடுறவன் குடும்பம் வழங்குமா? ஒருபோதும் வழங்காது. ஏன்னா கடவுள் இருக்குதா இல்லையா அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனால் மனிதனுடைய சாபங்கள் அவனுக்கு பழிச்சிடும். இப்போ ஒரு கோயிலில் ஒரு கோபுரத்தை ஒரு கலசத்தை திருடி போகிறான்னா கடவுள் அவனுக்கு சபிக்காது. மனித உடல்ல ஒவ்வொருத்த மனித உடல்லையும் கடவுள் இருக்கிறான். ஆனா அவன் சாபனை அவன் குடும்பமே வழங்காது, விருத்திக்கு வராம போயிடும். அதனால அது பெரிய தவறு. அது நீ உழைச்சி நீ சாப்பிட்டீங்கன்னா உனக்கு புண்ணிய வழி தெரியும், இன்னொருத்தனுடைய உழைப்பை நீ சாப்பிட்டீங்கன்னா பாவ வழி தெரியும். அதனால இதை தேர்ந்தெடுத்துக்கிறது அவங்களுடைய வேலை. சொல்லுமா. கடவுள் நாமத்தை சொன்னால் துன்பங்கள் நெருங்காது என்பது உண்மையா? எல்லாரும் கோயிலில் இருக்கிற ஐயருங்கெல்லாம் கடவுள் நாமத்தை தான் சொல்லிங்கிறான். எத்தனையோ ஐயர் குழந்தை இல்லாதுக்கிறான், எத்தனையோ கல்யாணம் ஆகாமல் இருக்கிறான். யாருடைய துன்பமும் நீங்காது. கடவுள் நாமம் சொல்றதுனால கடவுள் தனியாக வரமாட்டார், கடவுள் உனக்குள்ளவே இருக்கிறார். அவரு உனக்கு தேவையானது அந்த கடவுளை பற்றியே நீ நினைக்கும் போது உனக்கு தேவையானதை உனக்குள்ளவே இருக்கிற கடவுள் செய்து கொடுப்பார். அதனால நன்மைகள் நடக்கும். ஆன்மாவில் எழுகின்ற ஆசைகளை நிறைவேற்றுவதுதான் ஆத்ம சாந்தியா? ஆன்மாவில் ஆசையே எழுறது கிடையாதுமா. ஆசைன்றது மனத்தில் எழுறதுதான். ஆன்மாவுக்கு இந்த மாதிரி அல்ப ஆசைகள்லாம் எழுறது கிடையாது. ஆன்மாவினுடைய வேலை என்ன? மனம் செய்த பாவத்தை அது அழிச்சிட்டு இறைவனோட சேரணும். அதனால அதுக்கு தேவையற்ற ஆசைகள்லாம் உருவாகிறதில்லை ஆன்மாவுக்கு. மனிதனுடைய மனத்துக்கு தான் ஆசைகள் உருவாகும். அந்த ஆசையால தான் அவன் இன்பம் அடையிறதும் துன்பம் அடையிறதும் மனிதனுடைய செயல். சொல்லு. மருத்துவத்தால் குணமடையாத நோய் ஜபத்தினால் குணமாகுமா? ஒன்றும் ஆகாது. ஏதோ ஒரு மருந்தால தான் ஒரு குணமடைய முடியுமே தவிர நோய் ஜபத்தால் குணமடைகிறதா இருந்ததுன்னா கோயிலுங்கள் எல்லாம் பெட்டு போட்டுடலாம், எல்லா கோயிலையும் ஆஸ்பத்திரி ஆக்கிடலாம். எல்லாரும் ஜபம் பண்ணவங்க, நோயாளி ஹாஸ்பிட்டல் தேவையில்லையே நமக்கு. இதெல்லாம் ஏமாத்துற வேலை, இதெல்லாம் நம்ம செய்யறதில்லை. ஒரு உடம்பு சரியில்லைன்னா உடல் சம்பந்தப்பட்டதை வைத்தியனை தான் பார்க்கணும். அது நாட்டு வைத்தியமா இருக்கலாம், ஆயுர்வேதமா இருக்கலாம், இல்லை இங்கிலீஷ் மெடிசனா இருக்கலாம், எது ஒன்றாலும் இருக்கலாம். ஆனால் எதுவும் ஒரு வைத்தியத்தில் குணப்படுத்திக்க முடியுமே தவிர ஜபத்தால் குணப்படுத்துறதா ஒருத்தம் கூட ஆஸ்பத்திரிக்கு போக வேணாம், வீட்லேயே ஜபம் படிச்சு சரி பண்ணிக்கலாம். டாக்டர் MBBS படிக்க வேண்டியது அவசியமே இல்லை. இதெல்லாம் ஏமாத்துற வேலை, அதெல்லாம் நிஜம் கிடையாது. சுவாமி, பாவ காரியங்கள் செய்துவிட்டு பரிகாரம் செய்துவிட்டால் பிரச்சனை தீருமா சுவாமி? பாவத்தை எங்க செய்த நீ? உலகத்தில் தானே செய்த. அப்போ பரிகாரம் எங்க செய்யணும்? உலகத்துக்கு செய்யணும். ஆனா பாவ காரியங்களை உலகத்துல செய்துட்டு பரிகாரம் கோயிலில் போய் பண்ணா தீரவே உன் பாவம் உங்ககிட்ட தான் நிற்கும். அதனால எந்த உலகத்துல நீ பாவத்தை பண்ணியோ அந்த உலகத்திலேயே நீ நல்லது செய்யும் போது புண்ணியம் சேர்ந்துடும், பாவம் கழிஞ்சிடும். ஆனா அதை விட்டு நான் கோயிலில் போய் பரிகாரம் பண்ண தீர்ந்துறேன்னா ஒருபோதும் தீராது, உன் பாவம் உங்ககிட்ட தான் இருக்கும். இறந்தவர்கள் ஆவியோடு பேசுவது எப்படி சுவாமி சாத்தியம்? இறந்தவங்களே இல்லையே, அப்புறம் ஆவி கிட்ட எங்க பேசுறது? ஆவி எங்க இருக்கும்? இறந்தாக்கா மறுபடியும் பிறப்பு எடுத்துடுறாங்க, அப்புறம் ஆவி எங்கிருந்து வரப்போகுது? எங்கிருந்து இறந்தவங்க கிட்ட பேசுறது? இதெல்லாம் ஒரு மெஸ்மரிஸ்ட், நிஜம் கிடையாது. இல்ல அவங்களுக்கு படையல் படைக்கிறது மன நிறைவுக்காக படைக்கிறம்மா. நீ படையல் போடலைன்னா இப்போ உங்க அம்மா இருக்கிறாங்க, இறந்துட்டாங்க,
உங்கள் அம்மாவுக்கு நீ படையல் போடும்போது தான் உங்கள் அம்மா நினைப்பு வரும். மற்ற நேரத்தில் உங்கள் அம்மா நினைப்பு வராது. வேலை அது இது குடும்பம் அந்த மாதிரி நினைப்பு தான் வரும். அதனால் இந்த படையிலெல்லாம் கண்டிப்பாக போடணும். போடுறதால தான் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது தாய் தகப்பன மனுஷன் நினைக்கிறான். இல்லைன்னா அது கூட நினைக்க மாட்டான். அதனால் இதெல்லாம் அவசியம்தான். இதனால் இறந்தவங்களுக்கு போகாது. உன்னுடைய சந்ததிக்கு இவங்க தான் பெரியவங்க, இவங்க தான் அம்மா, இவங்க தான் அப்பா, இவங்க தான் தாத்தான்னு காட்டுறதுக்கு இது அவசியம். ஒருத்தவங்களுக்கு பேய் பிடிக்குது பேய் பிடிக்குதுன்னு சொல்றாங்களா சுவாமி? உண்மையிலேயே ஒருத்தவங்களுக்கு பேய் பிடிக்குமா? பேய் எல்லாம் யாரையும் பிடிக்காதுமா. இவங்க மனம்தான் பேயா மாறிடும். மனுஷனுடைய மனம் பயத்தால பேயா மாறி போய் ஆடுறது, நினைவு இழந்து போறது. பேயின்னு ஒன்று தனியா வந்து பிடிச்சிக்காது. நான் கூட பார்க்குறேன், ஏதாவது ஒரு பேய் பிடிச்சிக்கிச்சுன்னா கொஞ்சம் நல்ல வசதியாக எடுத்துன்னு வர சொல்லலாத்தேன்னு பார்க்குறேன். என்ன ஒரு பேயும் பிடிக்க மாட்டேங்குது. அதனால பேயின்றது மனசுக்குள்ள தான் ஆகுது, வெளியே பேயே கிடையாது. மனுஷனுக்கு மனசு தான் பேய். அதனால தான் சொன்னான், காசிக்கு போனாலும் அகப்பே கர்மம் தீராது அகப்பேனா. காசிக்கு போனா கூட மனசுக்குள்ள இருக்கிற பேய் போலன்னா உன் கர்மம் போவாதுறான்னா. அதனால முதல்ல மனசுல இருக்கிற பேயை வெளியே போட்டு அப்பதான் உன் கர்மம் எல்லாம் போவோம்னா. அதனால பேயின்றது மனம்தான். மனுஷனுக்கு மனசால் தான் பேய் வர்றது. தனியா பேய் ஒன்று வராது. அதையே அவங்கள மட்டும்தான் பிடிச்சிக்க, மற்றவங்களெல்லாம் பிடிச்சிக்காதா? சொல்லுமா. அந்த சர்வனிங்களை வர எல்லாரையும் பிடிச்சிக்கணுமாப்பா வந்த பேய? அதுனா குறிப்பா ஒரே ஒரு ஆளை மட்டும் பிடிச்சிக்கோ. அது ஒன்று மனத்தால் இருக்குது, இன்னொன்று உடலால் இருக்குது பிரச்சனை. அதனால நம்ம வீட்டாண்ட 2 பேர் இருந்தாங்க, கல்யாணம் ஆகாத பொம்பளை பசங்க. அவங்க பேய் ஆடி இருந்தாங்க. இன்னத்துக்கு அவங்க பேய் ஆடுறாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை, அதனால பேய் ஆடிக்கின்னு இருந்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் கழிப்படுறது அதே ஒன்று கல்யாணம் பண்ண பிறகு பேய் போயிடுச்சு. அப்போ பேய் தான் மனசுல தான் இருக்குது, வெளியே இல்லை. கடவுளை கும்பிட்டால் கஷ்டங்கள் தீரும் என்பது நம்பிக்கை. ஆனால் பெயரை மாற்றி அமைத்தால் கஷ்டங்கள் தீருமா சுவாமி? ஒரு போதும் தீராது. உன் விதிப்படி தான். உன் விதியை மாற்றி அமைக்க முடியுமா யாராலையாவது? உன் பேரை மாற்றி அமைச்சிடலாம், நான் கூட உன் பேரை மாற்றிடலாம். ஆனால் உன் விதியை என்னால் மாற்ற முடியுமா? உன் விதிப்படி தான் உன் வாழ்க்கை. இது பேர் மாத்தாதாலே ஒரு பயனும் கிடையாது. செய்வினை என்பது உண்மையா சுவாமி? அது மூலம் மனுஷங்களுக்கு தீமை செய்யலாம். வார்த்தை தான் அது. அவன் வார்த்தையே இப்போ சினிமாவில் பார்த்துருப்பீங்க, மந்திரம் சொல்லுவாங்க. அந்த மந்திரம் ஒரு முறை சொல்லுவாங்க, அதனால அது பலிக்காது. அவன் மந்திரவாதி ஆக முடியாது. ஆனால் மந்திரவாதின்றவன் இளமையிலேருந்தே அது கூடவே மந்திரத்தை கூடவே உருவாடி அவன் மனசை எந்திரமய மிஷின் மாதிரி ஆக்கிட்டான் மந்திரத்தில். அவன் செய்தான்னா பலிக்கும். அதுக்கும் உன் நேரம் கெட்ட நேரமாக இருந்தால் தான் பலிக்கும், நல்ல நேரமாக இருந்தால் பலிக்காது. அப்படி எல்லாம் பலிக்கிறதா அந்த மந்திரம் பண்ணி அரசியல்வாதி எல்லாம் ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதியை கொண்டு போடுவான். அதெல்லாம் நடக்காத காரியம். அந்த மாதிரி கற்பனைக்கெல்லாம் போயிடாதீங்க. நான் இருக்கிறேன், கடவுள் இருக்குது, எந்த மந்திரமும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. தைரியமா வாழறதுக்கு தெரிஞ்சுங்க. பயத்தில் வாழ்ந்தீங்களா எல்லாம் உங்களை அட்டாக் பண்ணும். தைரியமா வாழ்ந்தீங்களா எதுவுமே உங்ககிட்ட வராது. உங்களுக்கு தேவையான நம்பிக்கை உங்க மேல, உங்களுக்கு தேவையான நம்பிக்கை கடவுள் மேல. அது 2 தவிர வேற எதுவும் உலகத்துல பொய்ன்றத முடிவு பண்ணின்னு வாழ்ந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. வணக்கம்மா. நமஸ்காரம் அப்படிங்கிறது என்ன? அது ஏன் பண்ணணும், எப்படி பண்ணணும் சுவாமிஜி? ஒரு மனுஷனை அறிமுகப்படுத்திக்கணும். இப்போ ரோட்டில் 100 பேர் போகிறாங்க, 100 பேர்கிட்ட போய் நமஸ்காரம் நமஸ்காரம் சொல்ல மாட்டேங்க. யாராவது அதில் ஒரு தெரிஞ்ச முகம் தான் அவங்களுக்கு தான் நமஸ்காரம் பண்ணுங்க. அப்போ அவங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கிறது தான் நமஸ்காரம். சரிங்க சாமி. நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை எல்லாருக்குமே இறை நம்பிக்கை இருக்கு. கோயிலுக்கு போறாங்க, வழிபடுறாங்க. அவனின்றி அசையாத அணுவும்னு சொல்றாங்க. கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் சொல்றாங்க. அப்புறம் எதுக்கு வீட்டுக்கு பூட்டு போடுறாங்க, உண்டியலுக்கு பூட்டு போடுறாங்க, கோயிலுக்கு கேட்டு போடுறாங்க? அந்த இடத்துல இறை நம்பிக்கை இல்லாம எல்லாருமே பகுத்தறிவா தானே சிந்திக்கிறாங்க. இறை நம்பிக்கை இல்லாமல் இல்லை, முட்டாள்தனமாக பூட்டு போடாத போகக்கூடாது. அது முட்டாள்தனம், பூட்டு போடாத போனோம். அறிவுபூர்வமாக செய்கிறாங்கன்னு அர்த்தம். அது இப்போது ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு தான் ஊரில் எல்லாரும் கோடீஸ்வரம் கிடையாது. ஒருத்தன் பிச்சைக்காரங்கிறான், அவனுக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குது. ஒரு கோடீஸ்வரங்கிறான், அவனுக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குது. நீ கோடீஸ்வரி, நான் பிச்சைக்காரன், எனக்கு இல்லை, உங்கள்கிட்ட ஏராளமாக இருக்குது, நீ பூட்டு போடாத போனால் நான் என்ன பண்ணுவேன்? திருடுவேன். அந்த திருடு நடக்கூடாதுன்னா நீ பாதுகாப்பாக பண்ணிட்டு போகணும். அதே மாதிரி கோவில்னா பூட்டிட்டு போகணும். பூட்டலைன்னா திருடம் போந்து திருடன் என்ன பண்ணுறான்? சாமி கிட்ட சாமி நான் இன்னைக்கு திருட போகிறேன்,
எனக்கு எந்த இடையூறும் இல்லாமல் நல்லா திருடின்னு வரணுன்றான். நீ என்ன பண்ணுற போய், சாமி நான் வியாபாரம் பண்ண போகிறேன், எந்த இடையூறுல எனக்கு நல்லா வியாபாரம் பண்ணுறேன். இப்போ திருடனுக்கும் கடவுள் இருக்கிறோம், உனக்கும் கடவுள் இருக்கிறோம். ஆனால் நீ கேட்குற விதம் வேற, அவன் கேட்குற விதம் வேற. அவன் நிலைக்கு ஏற்ற மாதிரி அவன் கேட்குறான், உன் நிலைக்கு ஏற்ற மாதிரி நீ கேட்குற. அப்போது பாதுகாப்புன்றது அவசியம். இப்போ இதெல்லாம் இறை நம்பிக்கை இருக்குது அப்படின்னு போட்டு காட்டு உள்ள போவியா? இறை நம்பிக்கை இருக்குதா? புலி கரடிலாம் இருக்கிற இடத்துல இறை நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க, புலி கரடிலாம் என்ன ஒன்றும் பண்ணாது போவியா? ஏன் போக மாட்டேன்? இறை நம்பிக்கை தான் இருக்குது. இது மூடத்தனம். அதனால்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகான ஒரு கதை சொல்றாரு. ஒரு குரு இருக்கிறாரு, குரு கிட்ட 10 சீடருங்க இருக்கிறாங்க. அந்த 10 சீடரும் இது மாதிரி கிளாஸ் முடிஞ்ச உடனே போய் குருவுக்கு ஒருத்தர் துணி துவைக்கணும், சாப்பாடு செய்யறதுக்கு சுள்ளி பொறிக்கணும் வரணும், இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செய்யணும். அப்போ அந்த 10 சீடரும் காட்டில் போய் சுள்ளி பொறிக்கலான்னு போகிறாங்க. பொறிக்கிக்கினே இருக்கிறாங்க. ஒரு யானை அவர் குரு சொல்கிறாரு, கடவுள் உன்னுள்ளே இருக்கிறார் என்னுள்ளே இருக்கிறார் அப்படின்னு குரு சொன்னார். அதனால் இந்த சீடை என்ன பண்ணால் கடவுள் எல்லாத்துலேயும் இருக்குது அப்படின்ட்டு போயிட்டான். ஒரு யானை மதம் பிடிச்சி ஓடியாருது. அப்போ அந்த யானை பாகம் சொல்கிறான், யானை மதம் பிடிச்சி ஓடியாருது, எல்லாரும் ஒதுங்கி போயிடுங்க அப்படின்ட்டு அவன் சொல்லிக்கினே ஓடியாடுறான். இவன் என்ன நினச்சிக்கினா, குரு சொன்னார் உனக்குள்ள உங்கது கடவுள் அதுக்குள்ளும் இருக்குது அப்படின்னு சொன்னார், நின்றுக்கினே இருந்தான். யானை வந்த யானை என்ன பண்ணி தூக்கி அவனை விசிறி அடிச்சுது. அவன் போய் விழுந்து மூர்ச்சி ஆகிட்டான். இப்போ 10 சீடரும் தூக்கின்னு அவனை குருக்கிட்ட எடுத்து சாமி இது மாதிரி யானை தூக்கி போட்டுச்சு, மூச்சு அதுக்கு அணிஞ்சிட்டான் அப்படின்ட்டு. அப்போ அவர் தண்ணியெல்லாம் தெளித்து அவரை குணப்படுத்தி, ஏன்டா இப்படி பண்ணேன்னா, நீங்கள் தானே சாமி சொன்னீங்க கடவுள் எல்லாத்துலேயும் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா. ஆமாம், நான் தான் சொன்னேன் கடவுள் எல்லாத்துலேங்கிறாரு. யானை பாகம் சொல்லிக்கணும் வந்தானே, மரம் பிடிச்ச யானை வருது ஒதுங்கி போனான், அவனையா நீ கடவுளாக நினைக்கலன்னாரு. அது மாதிரி முட்டாள்தனமாக போய் நான் போட்டு போடுவ. இறை நம்பிக்கைன்றது வேற, பொதுவாக உலக வாழ்க்கைன்றது வேற. இறை நம்பிக்கை தான் இறைவன் உனக்கு கூட ஒரு துணைக்கு வருவான், எஸ்கார் மாதிரி. அதனால இறைவன் உனக்குள்ளகிறான், நீ தான் பாதுகாப்பாக இருக்கணும். அதனால இதெல்லாம் அவசியம். இல்லைன்னா ஒரு நாட்டில் கோர்ட்டு தேவையில்லை, எந்த நாட்டிலும், இந்திய நாட்டில் இல்லை, உலக நாட்டிலே கோர்ட்டு தேவையில்லை, போலீஸ் தேவையில்லை, மிலிட்ரி தேவையில்லை, எதுவுமே தேவையில்லையா? எல்லாருக்கும் இறை நம்பிக்கைது, உலகம் ஃபுல்லாக இறை நம்பிக்கைது. இறை நம்பிக்கைன்றது உனக்குள்ள இருக்கிறது, ஊருன்றது வேற, எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அதனால அதுக்கேற்ற மாதிரி நீ பாதுகாப்பா இருக்கணும், அதான் உனக்கு நல்லது. நன்றி சாமி. இந்த பிரபஞ்சத்துல ஆண் பெண் எதற்காக படைக்கப்பட்டாங்க? உலக உற்பத்தி ஆகணும், ஏக்க நடத்தணும். உலக உற்பத்திக்காக படைக்கப்பட்டாங்க. ஆமா. சித்தர்கள் ஒரு பிறந்து மனிதர்களாக பிறக்கிறாங்க, அவங்க இறைவனுக்கு சமம்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. பிறந்து வளர்றாங்க, அவங்களால இனப்பெருக்கம் பண்ண முடியாம அவங்க சித்தர்களா ஆகிட்டாங்கன்னா அதனால நாட்டுக்கு என்ன நன்மை இருக்கு? நாட்டு நன்மையை பத்தி அவங்க கவலைப்படுறதோ இல்லை, அவங்க நன்மையை பத்தி தான் அவங்க கவலைப்பட்டாங்க. நாட்டு நன்மையை பத்தி கவலைப்படுற அஞ்ஞானி, அவனை பத்தி கவலைப்படுற மெஞ்ஞானி. நீ நீ நல்லா இருக்கணும், உன் குழந்தைங்க நல்லா இருக்கணும், உன் புருஷன் நல்லா இருக்கணும், உன் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், நீ வாழ்வ. அவன் கடவுள் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும்னு வாழறவன். அதனால ஆணு பெண், ஒரு 10 ஆண் ஒரு வீட்டுக்குள்ள பூந்துக்குன்னா ஒரு குடும்பம் நடத்தினா அது குடும்பம் சொல்லுவாங்களா? ஒரு பெண்ணு சேர்ந்தா, ஒரு ஆணு சேர்ந்து ஒரு பெண்ணும் தனியா இருந்தா என்ன சொல்லுவாங்க? குடும்பம்னுவாங்க. அப்போ குடும்பம்ன்றது ஒரு பெண்ணும் ஆணும் சேர்ந்தால்தான் குடும்பம். 10 100 ஆண் சேர்ந்தா கூட அது குடும்பம் ஆகாது. அப்போ ஒரு பெண்ணும் ஆணும் சேர்ந்தால்தான் இன்னொரு உருவம் வரும் உலகத்துக்கு. அப்போ இந்த பெண்ணை இவங்க சேர்த்துக்கினாங்க. அவன் என்ன பண்ணா, இங்க இவன் அஞ்ஞானி பெண்ணை சேர்த்துக்கின்னு வாழறான், அவன் என்ன பண்ணா கடவுளை சேர்த்துக்கின்னு வாழறான். இவ்வளவுதான் வித்தியாசம். நீ எந்த பெண்ணுகிட்ட போனா இன்பம் கிடைக்குதோ, எந்த ஆணுகிட்ட போனா பெண்ணுக்கு இன்பம் கிடைக்குதோ, அந்த இன்பத்தை இறைவன்கிட்ட அனுபவிச்சான் அவன். அதனால இங்கிட்டு பொம்பளை எல்லாம் அவனுக்கு தேவைப்படல. சொல்லு. இப்போ அவங்க படைக்கப்பட்டதற்கான நோக்கம் இனப்பெருக்கத்திற்காக போது அவங்க இயற்கைக்கு மாறாதான? அவங்கள படைக்கப்பட்டது இனப்பெருக்கத்துக்காக நீ எப்படி சொல்லலாம்? வள்ளலாருக்கு அப்பா அம்மாவும் அண்ணனும் சேர்ந்துக்குன்னு அவருக்கு கல்யாணம் வேணான்னாரு. ஆனால் இவங்க கட்டாயப்படுத்தி அவருக்கு சொந்த அக்கா பொண்ணியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. தாலி கட்டின அன்னைக்கே சொல்லிட்டாங்க. அவர் திருவாசக புக்கை கையில் கொடுத்து, எம்மா இதுதான் உனக்கு உதவும், நான் உதவ மாட்டேன்னாரு.
அவர் போயிட்டாரு. அதனால அது ஞானி இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவர் இப்போ எத்தனை அஞ்ஞானி இந்த உலகத்தில் நம்ம பேசுகிறோம். அவங்கள பற்றி தானே சித்தரை பற்றி தானே கேட்டுனுக்குற நீ. ஏன் மற்ற மனுஷன் ராஜா பற்றி கேட்கலாம், ஊரில் இந்த மக்களை பற்றி கேட்கலாம், ஏன் கேட்க முடியல? கேட்குற அளவுக்கு அவங்க வாழலை. இவங்கெல்லாம் உலகம் இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க, அதனால அவங்கள பற்றி பேசுவோம். திருவள்ளுவர் 2050 வருஷத்துக்கு முன்னே இருந்தார், அவரை பற்றி ஏன் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக பேசிக்கிது? வேற யார்? திருவள்ளுவர் காலத்தில் எத்தனை சித்தர்கள், எத்தனை மனுஷன் இருந்தான், எத்தனை ராஜா இருந்தான், எத்தனை மந்திரி இருந்தான், எவனை பற்றியாவது நம்ம பேசுகிறோமா? மனித நிலையை கடந்து இறை நிலையில வாழ்ந்தவங்களை மட்டும்தான் நிரந்தரமாக வாழ்றவங்க, அவங்களுக்காக பேசுவோம். நம்ம அல்ப சுகத்துக்காக இந்த உலகத்தில் எந்துன்னு வாழ்றது நம்மளை பற்றி யாரும் பேச மாட்டான். அப்படி வாழறோம், உலக உற்பத்தி பண்ணிருப்பான். இறைவனை நினைக்கிறவன் உலக உற்பத்தியை பற்றி கவலை இல்லை, அவன் இறைவனை பற்றி தான் கவலை. அப்படி வாழ்ந்தவன் தான் மகான்கள். அப்போ சக்தி இல்லையே சிவம் இல்லைன்னு சொல்றது சாமி? சக்தி இல்லைன்னா உன் உடம்பு இல்லைன்னா உனக்குள்ள உயிர் கிடையாது, உயிர் இல்லைன்னா உனக்குள்ள உடம்பு இருக்காது, உயிர் மண்ணுக்கு போயிடும். அப்போ உடலும் உயிரும் சேர்ந்தது தான் ஒரு ஏக்கம், ஆணும் பெண்ணும் சேர்ந்தது தான் ஒரு ஏக்கம். அது மாதிரி ஒரு உடலுக்குள்ள உயிர் இருக்கணும், உடல் இருக்கும். உடல் இருந்தால் தான் உயிர் இருக்கும். இது இல்லை, எது இல்லைனாலும் எதுவும் நிற்காது. அதனால சக்தின்றது உடல், சிவம்ன்றது உயிர். நன்றி சுவாமி. இந்த உலகத்துல நிறைய உயிரினங்கள் இருக்கு, மனிதர்களும் அழிக்கிறாங்க, பிற உயிரினங்கள் அதாவது டைனோசர் போன்ற உயிரினங்கள் மனுஷங்களை அழிச்சிட்டு இருந்தது, அது இப்போ இல்ல. சரி. இப்போ ஒரு காய்ச்சல்னா நம்ம மருத்துவமனைக்கு போறோம், அந்த காய்ச்சலுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த காய்ச்சல் எங்க போச்சுன்னு கேட்க மாட்டோம். ஒரு ஆடு மாடு இறந்ததுக்கு அப்புறம் அது எங்க போச்சு அதோட உயிர்னு கேட்க மாட்டோம். ஒரு இலை மரத்துல இருந்து விழுந்தாலும் அந்த இலை எங்க போச்சுன்னு கேட்க மாட்டோம். ஆனா மனுஷன் மட்டும் நான் இறந்ததுக்கு அப்புறம் என் ஆத்மா இன்னொரு ஆத்மாக்குள்ள போகும் அப்படிங்கிறது எப்படி வருது? இலை ஊந்தா எங்க போச்சுன்னு கேட்க மாட்டோம், டைனோசர் செத்தா எங்க போச்சுன்னு கேட்க மாட்டோம், இதெல்லாம் கேட்க மாட்டோம். உன் பசி சாப்பிட்ட உடனே பசி எங்க போச்சுன்னு எப்பாவது கேட்டுக்கிறியா? எப்பாவது கேட்டுக்கிறியாமா? அதான் சாமி, அப்ப மனுஷங்க மட்டும் ஆத்மாவை பத்தி சொல்றாங்க. அழியா பொருள், அது அந்த அழியா பொருள் என்ன இந்த உடலை விட்டு பிரிஞ்ச உடனே இன்னொரு கருவுக்குள்ள போந்து இன்னொரு உருவமா வாழுது. அந்த உடலுக்கு ஏற்ற மாதிரி உலகத்துல செயல்களை புரியுது. திருப்பி அதுக்கு அந்த உடலினுடைய இப்போ இந்த துணி போட்டுன்னுக்கிற, இந்த துணியினுடைய விலை என்ன? குறைஞ்சது ஒரு 2000 ரூபாய் இருக்கும். இந்த 2000 ரூபாய் கொடுத்து எடுத்த துணியை எப்பவுமே போட்டு 50 வருஷம் போடுவியா? நல்லா இருக்கிற வரைக்கும் போட்டு போற, அது தண்டனை போட்டா தூக்கி விசிறி போட்டுட்டு போற. அப்ப என்ன பண்ணுவேன்? சரி அது போயிடுச்சு, நிர்வாணமா இருப்பியா? வேற துணி வாங்கி வந்து போட்டுப்பேன். உயிரும் உடலும் அப்படித்தாம பண்ணிக்குது. இந்த உடல்ன்றது துணி மாதிரி, இது நல்லா இருக்கிற வரைக்கும் ஆன்மா இதுக்குள்ள இருக்கும். இந்த உடல் நொந்து நூலாகி போச்சுன்னு சொன்னா இதை விட்டு வெளியே போய் புது உடலை எடுத்துக்கும், அப்போ இயக்கம் நடக்கும். அதனால ஆன்மாவை பத்தி பேசுறோம், அழிஞ்சு போற உடலை பத்தி பேசுறது இல்லை. அழியாத ஆன்மாவை பத்தி உலகமே பேசிக்குது. அப்போ மற்ற உயிரினத்தை விட மனிதர்களுக்கு தனித்தன்மை இருக்குன்றதை ஒத்துக்கலாமா? மனிதனாவே தனித்தன்மை பாட்சம் வந்தா நம்ம எல்லா உயிரும் குஞ்சுக்கினே நடக்குது. மனுஷன் நீ எப்படி வந்து இப்ப கார்ல நிமிந்து வந்து அங்கிருந்து குஞ்சுக்கினே படியாருனியா சொல்ல? நடந்து வந்த. ஏன் நடந்து வந்த? அதெல்லாம் ஏன் நடக்கல? நீ அதே மாதிரி குஞ்சுக்கினே படியேறி வந்திருக்கலாம? நீ ஒரு ஜீவன் தானே. மனுஷனுக்கு தனித்தன்மை உண்டு உலகத்துல. கடவுளுக்கு அடுத்தபடி மனுஷனுக்கு அடுத்தபடி தான் மற்ற ஜீவன்லாம். அதனால மனுஷன் ஒண்டி தான் உலகத்தில் நிமிர்ந்து நடக்கிறோம், மற்ற ஜீவன்லாம் குனிஞ்சு தான் நடக்கும். அதனால மனுஷனுக்கு மட்டும்தான் கடவுள்னு ஒண்ணு இருக்குதுன்னு தெரியும், ஆன்மான்னு ஒண்ணு இருக்குதுன்னு தெரியும். மற்ற ஜீவராசிக்கு எதுக்கும் தெரியாது. ஏதோ பிறந்த ஏதோ வாழ்ந்து சேர்த்து போட்டோம், அவ்வளவுதான் தெரியும். அதுக்கு நீ தான் வீடு கட்டிப்ப, கனவு ஓனனுவ, மனைவி ஓனனுவ, புள்ள ஓனனுவ, சொத்து ஓனனுவ. அது எங்கன்னா வீடு கட்டினுக்குதா? ஏன் கட்டிக்கல? அதுவும் ஒரு உயிர் தானே, கட்டிக்கலாமே. மனுஷன் தனித்தன்மை படைச்ச மற்ற ஜீவராசிலிருந்து வேறுபட்டவன் மனுஷன். அதனால மனுஷனுக்கு தான் இந்த சுகதாச துக்கங்கள் கிடைக்குது. இப்போ உடம்பெல்லாம் முடியுந்தா இந்த குளிர் தெரியாது, இப்போ உனக்கு முடி இல்லாதால குளிர்து, வெயில் வந்தா உடைக்குது, அப்ப ஏசி போட்டுக்கிற. ஆனா அது வெயில் வந்தாலும் ஏத்தையும் போட்டுக்கிறது இல்லை, மழை வந்தாலும் ஏத்தையும் போட்டுக்கிறது இல்லை. ஏன்னா வெயில் வந்தாலும் அதனுடைய மேல இருக்கிற முடி உடலை தாக்காம தடுத்துருது, மழை வந்தாலும் அதனுடைய குளிர்ச்சியை உடலுக்கு தாக்காம முடி தடுத்துருது. அதனால அதெல்லாம் ஜீவராசின்றோம், இன்னும் மனுஷ ராசின்றோம். புல் ஆத்மாவும் பிறந்ததுலேருந்து கடை தேர தான் முயற்சி பண்ணுது. கடை தேர, அதாவது வீடு பேருங்கிற அந்த நிலைக்கு எந்த ஆத்மா அப்படி பண்ணதுன்னு தெரியல எனக்கு. நீங்க சொல்லி தான் இப்ப கேள்விப்படுறேன் நான்.
இல்ல அதனுடைய கோல் தானே, இது வந்து பரீட்சை தானே. இல்ல இந்த உலகத்துல நம்ம பிறந்திருக்கிறது கடைசி பரீட்சை. புல்லாகி பூடாகி மரமாகி என்னமா ஆகி மனுஷனா இருக்கிறோம். சரி, இதுதான் நம்ம கடைசி தேர்வு. கடைசி இது எப்படி கடைசி ஆகும்? இதுல இருந்து மறுபடியும் முதல்ல திருப்பி 1ஆம் கிளாஸுக்கு போயிடுவேன். நீ திருப்பி 1ஆம் கிளாஸ்ல இருந்து 2ஆம் கிளாஸ் கூடாதுன்னு தான் முயற்சி பண்ணது இல்லையா? போக கூடாதுன்னு முயற்சி யார் எத்தனை பேர் பண்றான்? எத்தனை பேர் பண்ணா? அது உண்மைதான், பண்றது இல்ல யாரும். என்ன பண்ணாத எப்படி கடை பிறவின்னு சொல்ற? பத்ரிகர் சொல்றாரு, பிறவியில் கடை பிறவி நாய் பிறவின்றாரு. நாய் தான் கடைசி பிறவியா? கடைசி பிறவின்னு பத்ரிகர் சொல்றாரு. நாய் பட்டினத்தாரும் சொல்றாரு, நாயா பிறந்து அதுக்கப்புறம் நேரம் தான் கடைசி பிறவின்றாரு. கடைசி பிறவி நாய் பிறவி, அதோட முடிச்சுக்கின்னு அது மனிதனோட உறவாது, அதோட முடிச்சுன்னு திருப்பி புல்லாக்கி பூண்டாக்கின்னு போயிடுண்டா அப்படி. ஆனா கடவுள் அடைஞ்சா அது போகாதுரா அப்படின்றாரு. கடவுள் அடைஞ்சா மனுஷனா இதா நாயா போகாதா? நான் எதுவுமே ஆகாத, பிறவியே கிடையாது. பிறவி இருந்தா தானே நீ எதுவாவது ஒன்று ஆகணும். இப்போ இப்போ நான் செத்துட்டேன், எனக்கு கடவுளை பற்றி தெரியாது, நான் கடவுளை பற்றி போகணுன்னு ஆசைப்படவும் இல்லை. உலகத்தில் நான் சொத்து சுகத்தோடு வாழணும்னு ஆசை எனக்கு. நான் செத்து போயிட்டேன். நான் செத்த உடனே என் உடல் போச்சு. அப்போ என்னுடைய ஆன்மா ஏதாவது ஒரு உடல் இல்லாத அதுக்கு ஏகம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறேன், எதிர ஒரு நாய் காத்துங்குது, அந்த நாயினுடைய கர்ப்பத்தில் போய் போடுறேன், குட்டியாக வந்து வெளியே விடுறேன். அது அந்த கண்ணு எதிர வாழற இத்தனை ஜீவராசியும் உயிர் தான், அது ஒரு ஜீவன் தான். ஆனால் நம்மளும் ஒரு ஜீவன் தான். ஏன் நமக்கு மட்டும் மனசுன்னு வச்சான் அப்படின்னு பார்த்தா, நமக்கு மட்டும்தான் இந்த ஊருப்பட்ட ஆசை. எல்லா ஜீவனுக்கும் அந்த நேரம் ஒரு பிடி சோறு கிடைச்சா போதும்மா, நம்ம அடுத்த வருஷத்துக்கு சோறு வேணும்னு எடுத்து வச்சுப்போம். எல்லா ஜீவனும் எங்கன்னா மழையோ காத்தோ எங்கேயோ ஒண்டிக்க ஒரு இடம் கிடைச்சா போதும், நமக்கு பெரிய பங்களா போகணும்னு நினைப்போம். இந்த மனசுங்கிறதால தான் மனுஷன்னு பேர் நமக்கு. எறும்பு கூட உணவு அது மழை காலத்தில் எடுத்து வச்சுக்கோ, மனுஷன் எடுத்து வச்சு. ஆனால் வேற எதுவும் எடுத்து வச்சுக்க மாட்டேது. வேற 84 ஜீவராசியும் எடுத்து வைக்காது, 84 கோடி ஜீவராசிகளையும் எடுத்து வைக்காது. சேமிப்புங்கிறது நல்ல விஷயம் தானே. சேமிப்பு யாருக்கு நல்ல விஷயம்? ஜீவனுக்கு நல்ல விஷயம், ஆன்மாவுக்கு நல்ல விஷயமா? இந்த மாதிரி பேசும்போது தான் இந்த சேமிப்பு நல்ல விஷயம். அடுத்த வாட்டிக்கு எடுத்து வச்சுங்கன்னு பார்த்தா ஜனங்க என்ன பண்ணிச்சு, அட கடவுளாது பணத்தை எடுத்து வைடா, அடுத்த வாரத்துக்கு சிறு சேமிப்பு துறைன்னு கவர்மெண்ட் எல்லாமே போட்டுங்க. கவர்மெண்ட் போடாது எதுவுமே கிடையாதுங்க, கவர்மெண்ட் எல்லாமே போடுது. சிறு சேமிப்பு தானே போடுது, பெருஞ்சேமிப்பு மோசம் பண்ணிட்டுலாம் போகுது. அதனால அது இல்லை, ஆன்மீகம்ன்றது அது இல்லை. சிறு சேமிப்பா பெருஞ்சேமிப்பா இல்லை. மனுஷன் நீ எதை நோக்கி பயணம் பண்ற, அதான் மனிதனுடைய வாழ்வு. மற்ற ஜீவராசிகளுக்கு அது தெரியாது. இந்த அற்புதம் தான் மனுஷங்கிட்ட இருக்கிற அதிசயம். இந்த அதிசயத்தை நோக்கி, ஆண்டவனை நோக்கி பயணம் பண்றது மனித பிறவி. அது ஒண்ணுக்கு தான் அது தெரியும், வேற எந்த ஜீவராசிக்கும் தெரியாது. அதனால இந்த அற்புதம் மனிதன்கிட்ட மட்டும்தாங்க. அதனால தான் இவனுக்கு 6 அறிவு ஒன்றும். அதுக்கெல்லாம் என்னமோ யாரோ போய் பார்த்த மாதிரி எண்ணி வச்சிட்டான். இதுக்கு 1 அறிவு, அதுக்கு 7 அறிவு, அதுக்கு 4 அறிவு, அதுக்கு 8 அறிவுன்னுட்டு. அதெல்லாம் மனிதனுடைய நோக்கம் கடவுள் அடையுது, அதுக்கு தான் இந்த பிறவி கிடைச்சது. ஆனால் இவன் அதை விட்டு போட்டு உலக விஷயத்தில் ஆசையை வளர்த்துக்குன்னு இவனை அவனை ஆயிடுச்சிடலாமா, அவனை இவன் ஆயிடுச்சிடலாமா, அவன் இதை பண்ணிடலாமா, நம்ம அதை பண்ணிடலாமான்னு மனுஷன் வாழும். இந்த ஆசை என்ன பண்ணுது, நீ ஒருத்தனை கெடுக்கும்போது இன்னொருத்தன் கெடுத்துட்டு போயிடுறான். மனித செல்வத்தை சேர்க்கிறதோ பேரோட புகழ ஒன்றும் தப்பு கிடையாதுங்க, எல்லாம் சேர்த்துக்கலாம். ஆனால் கடவுளை விட்டுணும். கடவுள் என்னத்துக்கு அப்படியேப்பட்டவனுக்கு? கடவுள் தேவையில்லை. அவனுக்கு தான் ஆசை இருக்குது, செல்வங்குது, பேருக்குது, புகழுக்குது. அப்புறம் கடவுள் என்னத்துங்க? அது உதவாத பொருள். மனிதன் என்பவன் தெய்வமாகலான்னு அது மகானுக்கு சொன்னதுங்க. சராசரி மனுஷன், ஆசையில் இருக்கிற மனுஷனுக்கு சொல்லல. நல்ல மனிதனும் கடவுள் ஆகலாம். அப்படி ஆனவங்க தான் ஒவ்வொரு மகான்களும். மனிதர்கள் தான் அவங்க மகான் சொல்றோம். ஆனா மனுஷனா இருந்தவங்க மகானா இருந்தாலும் அவங்க கடவுளா ஆங்கினாங்க. எத்தனை மகான்கள் எவ்வளவு சித்தாடல் பண்ணா, நீங்க பண்ணுங்க பார்க்கலாம். ஏதாவது பண்ண முடியுமா? ஒரு புடி அரிசி வர சொல்லுங்க உங்க கையில, பண்ண முடியும். ஏன்னா நீங்க மனுஷன், அவங்க மகானுங்க பண்ண முடியும். அதனால மனிதனும் தெய்வமாகலான்னு அவங்கள சொன்னா, நம்மள சொல்லலைங்க. நம்ம செத்து சுடுகாட்டுக்கு போக போறோம், நமக்கு எதுங்க கடவுள் விஷயம்? சொல்லு சார். இப்போ விவாகரத்து நிறைய வருது. ஆமா சாமி. அந்த விவாகரத்து இல்லாம இருக்கிறதுக்கு என்னதான் வழி? உலகத்துல வழியும் கிடையாது சாமி, இன்னும் அதிகமா அவங்க வருது. ஏன் சாபம் தரீங்க? நானா தந்து ஆக போது உலகத்துல? நான் விஸ்வாமித்திரரா? நான் இல்ல பார்த்தாலும் சாமி, பார்த்தாலும் அப்படிதான் இருக்குது, பேசுறது அப்படிதான் இருக்குது, பாக்குறது அப்படிதான் இருக்குது, பேசுறது அப்படிதான் இருக்குது சாமி.
தாய் தகப்பனை பேசி பார்த்து தாய் தகப்ப முடிவு பண்ணுற மாப்பிள்ளை பொண்ணை கட்டிக்கினா வேற அது வர மாறி இருந்தால் கூட மாப்பிள்ளை வீட்டுக்காரன் பொண்ணு வீட்டுக்காரன் பேசி அது சரி பண்ணுவாங்க. மாப்பிள்ளையும் பொண்ணு இல்லை சரி கட்டின்னு போடுறாங்க. இப்போ உடலுக்கு ஆசைப்பட்டு அது எவ்வளோ நாள் நிற்கும்? வேற இதில் தான் போய் முடியும். கல்யாணம்னு பண்ணாக்கா கல்யாணம் பண்ண தானே போகணும் பொண்ணு வீட்டுக்காரு புள்ள வீட்டுக்காரு. வியாபாரம் பண்ண போன வேறு எதுக்கு போவாது? எங்கே போவோம்? அப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா அரேஞ்ச் மேரேஜ்லாம் நல்லா இருக்கிறாங்க, லவ் மேரேஜ்லாம் நல்லா இல்லைன்னு மாதிரி சொல்கிறேன். அரேஞ்ச் மேரேஜில் கெடுவாங்க. 100 பேர் இருக்கிறான்னா ஒரு 2 பேர் 5 பேர் கெட்டு போயிடுவான். ஆனால் இந்த மாதிரி மேரேஜ் எல்லாம் 100க்கு 90 கெடும், 10 நல்லா இருக்கும். எப்பவுமேங்க ஒரு பிள்ளையா இருக்கட்டும் அது பொண்ணா இருக்கட்டுங்க, தாய் தகப்பனை மதிக்கலைன்னா அது பூமியில போன்றதே வேஸ்ட்டுங்க. அது உலகத்துல உன்னை உருவாக்கி விட்டதே உன் தாயும் உன் தகப்பன் தானே. கடவுள் அப்புறங்க எந்த பிள்ளையா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் தாய் தகப்பனை கடவுளா மதிக்குதோ அதுதாங்க இந்த பூமிக்கு தேவையானது, பூமியில வாழ தகுதி உள்ளது. பெத்தவனை மதிக்கலைன்னா அது மற்றவனை எங்கங்க மதிக்க போகுது? அது 4 நாளைக்கு எங்க லவர்ஸுங்க அவருன்னு சுற்றுவான், 5வது நாளைக்கு தனியாக புட்டுன்னு ஓடியாந்துடும். அப்புறம் வந்து அம்மா வீட்டு ஓரமா நின்று நாழ்த்து நிற்கும். இது வாழ்வா? இது எங்க அப்பா அம்மா சரியில்லைன்னு தானே சொல்றாங்க. இப்போ எங்க அப்பா அம்மா சரியில்லை, அப்பா அம்மாவே சரியில்லை, நீ தூக்கு போட்டு செத்து போன. அப்படியேப்பட்ட அப்பா அம்மாவுக்கு போது நீ ஏன் உயிரா இருக்கணும்? எங்க அப்பா அம்மா சரியில்லைன்னப்போ நீ சரியா இருப்பியா? நீட்டு சொர்க்கா விதை போட்டீங்கன்னா நீட்டு சொர்க்கா காய்க்கும், குண்டு சொர்க்கா விதை போட்டீங்கன்னா குண்டு சொர்க்கா காய்க்கும். அப்பா அம்மா சரியில்லை நீ எப்படி சரியா இருப்ப? இல்லை, நல்ல அப்பா அம்மாவா இருந்தா கூட அப்படி சொல்றாங்க. இந்த பிள்ளைங்க பெத்தவங்க நல்லாவே இருந்தா கூட நல்லவங்களா தான் இருப்பாங்க, பெத்தவங்கனாவே நல்லவங்களா தாங்க இருப்பாங்க. அப்படி இருந்தா ஏன் தெரியுமா? மற்றவங்களுக்கு ஒன்றா அப்பா அம்மா கெட்டவங்களா இருப்பாங்க, பெத்த பிள்ளைங்களுக்கு எல்லா அப்பா அம்மாவும் நல்லவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா பெத்தவன் செய்தவன். கடவுள் எப்படி நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறானோ நம்ம நல்லா இல்லையோ அது மாதிரி தாய் தகப்ப பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பான், அவன் தான் தாய் தகப்பன். ஆனா இந்த பிள்ளைங்களுடைய ஆடம்பரமோ இந்த பிள்ளைங்களுடைய அராஜகமோ தாய் தகப்பனுடைய மனசை உடைக்குதுங்க பாரு. அது வந்து கொடுமை. அது அப்புறம் வேறு எது ஆகுதுன்னா ஏன் ஆகாதுங்க? இந்த மாதிரி வேறு எது போறவங்களை என்ன பண்ணும்? வேறு எது கொடுக்கக்கூடாது, ஆளுக்கு 6 மாசம் தண்டனை கொடுக்கணுங்க, வேறு எது குறையும். இல்ல அது அவங்க டைம் கொடுக்குறாங்க, ஒரு டைமே கொடுக்கல, பிரிக்கிறதுக்கு டைம் கொடுக்குறாங்க. கவுன்சிலிங் பிரிக்கிறதுக்கு, அது தண்டனை கொடுக்கறதுக்கு இல்லை, பிரிக்கிறதுக்கு. என்னம்மா நீ ஒத்து வாழுமா அவர் கூட, அவர் ஒத்து வாழ்ப்பா நீ அப்படின்னு கவுன்சிலிங். அது சேர்க்கறதுக்கு. ஆமா, அந்த கவுன்சிலிங்லையும் சேரலன்னா பிரிச்சிருவாங்க, டைவர்ஸ். எப்ப பிரிவன் தானே அதுதான் சொல்றது. அந்த மாதிரி பிரிவன் நடக்கும். இந்த மாதிரி டைவர்ஸ் பேப்பர் கொடுக்கக்கூடாது, உள்ள தள்ளுற பேப்பர் ஒன்று கொடுக்கணும். ஒரு 10 பேரை உள்ள தள்ளணும். ஐயோ கோர்ட்டுக்கு போனா உள்ள தள்ளிடுறாங்க, டைவர்ஸ் நாங்கள் நம்ம சேர்ந்தே வாழலாங்கன்னு வாழ்வாங்க.